ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னங்க போஸ்டரே பயங்கரமாக இருக்கா? பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்களா? ஆமாங்க, பெரிய ஆட்களாக சேர்ந்து போஸ்டர் வச்சுருக்காங்க. அண்ணா பசங்களுக்கு காது குத்துங்க. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ உள்ள ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வெல்கம் கேர்ள். ஸோ வெல்கம் பண்ணுறதுக்கு யாருமே தேவையில்லை, இவங்களே போதும். அதுக்கப்புறம் பன்னீர் தெளிக்கிறதுக்கு ஒரு ஆள். அதில் நம்ம லினிக்குட்டி நின்றுட்டு பன்னீர் ஸ்ப்ரே வாங்கிட்டு இருந்தான். சும்மாவே நம்ம ஆளுக்கு வேர்க்கும். இந்த ஃபங்க்ஷனில் சொல்லவா வேணும்? மொய் எழுதுறதுக்கு ஆட்கள் ரெடி ஆகிட்டாங்க. சின்ன குட்டீஸ் ஃபஸ்ட்டு முன்னாடி ஆஜராகிறது சாக்லேட்டுக்கும் அந்த பாக்குக்கும் தாங்க. தாய்மாமன் அழைப்பு நேரம் வந்துருச்சுங்க. தாய்மாமா வீட்டிலேருந்து சீரெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அவங்கள வரவேற்கிற விதமாக அண்ணா ஒய்ஃப் சந்தனம் போட்டு வச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்கள வரவேற்கிறது. சீர் கொண்டு வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்த வேணாமா? அந்த சடங்கு தாங்க இப்போ நடந்துட்டுருக்கு. பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே குழந்தைங்க எல்லாத்தையும் ஸ்டேஜில் 2 பேர்த்தையும் ஏற்றி காது குத்துறதுக்கு ரெடி ஆகிட்டோங்க. தாய்மாமா அவங்க கொண்டு வந்த சீரெல்லாம் ஸ்டேஜில் வச்சுட்டு மாலை போட்டு குழந்தைங்களுக்கு கூடையே நின்று ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு காது குத்த இப்போ ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு முகத்தை பார்க்கும்போதே தெரியுது காது குத்துற ஃபியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. எவ்வளோ தான் ஹாப்பியாக ஃபங்க்ஷன் மூடில் இருந்தாலும் அந்த காது குத்த போகிறாங்கன்றது குழந்தைங்களுக்கு மனசுக்குள்ளே அந்த வலி இருக்குமோ எப்படி இருக்குமோன்ற அந்த ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். குழந்தைங்க மனசில் இந்த மாதிரி தோண்டிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காது குத்தக்கூடிய ஆசாரி என்ன பண்ணிட்டாரு, நீ இங்கே உட்காரு, இப்படி உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் குழந்தைங்களை இந்த பக்கம் உட்காரு, அந்த பக்கம் உட்காரு, அந்த ஒரு ஃபங்க்ஷன்னாவே எல்லாரும் ஒரு குழப்புருவாங்க இல்லையா, அந்த இது கொஞ்சம் நேரம் போனது. அதுக்கப்புறம் சந்தனம் பொட்டெல்லாம் வச்சுட்டு யார் ஃபஸ்ட்டு உட்கார்றது அப்படின்ற டிஸ்கஷனும் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற பெருசு சிறுசுலேருந்து எல்லாரும் முன்னாடி ஸ்டேஜில் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்க முன்னிலையில் காது குத்துறது தொடங்கிடுச்சுங்க. லினை போ, அங்கே போ. ஏ அழுத்தனவா நெகுத்தனவாப்பா. நீங்க இந்த பக்கம் இந்த பக்கம் காது தொட்டு குட்டி அப்படியே பாரு, சாப்பிட வாழை சாப்பிடு. இல்ல கையில இருக்கட்டும், வாயில இருக்கு. ரெடியா? ஓகே, ரெடி. இங்க பாரு, அப்படியே பாரு. ஏய், இது மாடி போடு. மாடி மாட்டுங்க மாட்டுங்க மாட்டுங்க. ஆமா, இங்க இருந்து உட்காருங்க. நீங்க இங்கிட்டு வாங்க. இங்கிட்டு இங்கிட்டு
2 பேருக்குமே காது குத்து முடிச்சு வச்சுங்க. பாப்பாவுக்கு காது குத்தும்போது எடுக்கலை, ஏன்னா பாவம் அழுதுட்டு இருந்ததுங்களா, அதை சமாதானப்படுத்துறதுக்கு பேசிகிட்டு இருந்த அந்த ஞாபகத்தில் வந்துட்டு எடுக்கிறதுக்கே வந்துட்டு மறந்துட்டேன். மாமாக்கள் தாய் மாமாக்கள்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு செய்முறைகள் வந்து அவங்களோட விருப்பமானதை வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அத்தைமார்கள் வந்துட்டு குழந்தைகளை வம்பிழுக்கிற விதமாக அவங்களுக்கு சந்தனத்தையும் குங்குமத்தையும் வச்சு விட்டுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு செய்முறைகள் செய்யக்கூடிய சொந்த பந்தங்கள் அனைவரும் வந்துட்டு மேலே ஸ்டேஜில் வந்துட்டு செய்முறைகள் வந்து செஞ்சுட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். காது குத்தி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் செய்முறை செய்ய ஆரம்பித்தப்பறம் தான் அது இந்த வர்ணிகா முகத்துலலாம் வந்து கொஞ்சம் ஸ்மைலே வர ஆரம்பித்தது. அது வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க பாவம். ஆனாலும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். நாங்களும் வந்துட்டு செய்முறை செய்கிறதுக்காக ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டோம். கிஷோர் குட்டி வந்து செயின் போட்டான், லினை குட்டி வந்துட்டு கம்மல் வந்து கிஃப்ட் பண்ணான். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுடைய ஃபேமிலியோட செய்முறைகள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்களும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. என்னுடைய ஓவரால் லுக் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக வந்து இருந்ததுங்க. ஒரு நல்ல வந்து கேரளா ஸ்டைலில் ஒரு சாரீ, என்னுடைய ஃபேவரட் சாரீ அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட்லி எனக்கு இந்த மாதிரி லைட் கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாண்டல் பேஸ் வந்து ஒயிட் வித் சாண்டல். ஆனால் வந்துட்டு அதை கேர் பண்ணிக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதனாலே கொஞ்சம் அதை எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுவேன், ரொம்ப பிடிச்சிருந்தாலும். ஸோ என்னோட ஓவரால் லுக் இது தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போஸ்ட் கொடுத்துட்டோம். இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு ஃபோட்டோ எடுக்க ரொம்ப நாள் நான் வந்து ரொம்ப சங்கடப்பட்டுட்டு வெக்கப்பட்டுட்டே ஃபோட்டோஸ்லாம் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எடுக்க மாட்டேங்க. ஆனால் இப்போலாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ். ஒரு லாங் பேக் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்கும். நம்ம எப்படி இருந்திருப்போம், அப்போ எப்படி இருக்கும், இப்போ எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்துட்டு கட்சியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மரியாதை செலுத்துகிற விதமாக வந்து சால்வையெல்லாம் போற்றி வந்து மரியாதை செலுத்திட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்துட்டு எல்லாருக்கூடையும் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்துட்டு போனாங்கங்க. என்னடா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? அன்னைக்கே வந்து எங்கள் அக்ஷிதா பாப்பாக்கும் பர்த்டேங்க. முன்னாடி க்யூட்டாக வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அன்னைக்கும் பர்த்டே. ஸோ ஒன் டேலே 2 செலிப்ரேஷன் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது. ஒரு பிளான்டாகவே இல்லைங்க, ப்ரீ பிளான்டு இல்லாதனால ரொம்ப சிம்பிளாக வந்து பாப்பாவுக்கு வந்து இருந்தது. ஸோ வந்து அன்றைக்கே வந்துட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணோம். அவங்களுடைய தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா அத்தை மாமா அவங்களுடைய பசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம வீட்டில் செஞ்சுருந்தா கூட சிம்பிளாக வந்து 1 or 2 பர்சனோட முடிஞ்சிருக்கும். பட் ரொம்ப இதாக பிளான் பண்ணலை அப்படின்னாலும் எல்லாருடைய முன்னிலையிலையும் வந்துட்டு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பாப்பாக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு மெமரியாக இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க எல்லாரையும் பார்த்துட்டு. அதனால் வந்துட்டு பெருசாக வந்து கிஃப்ட்டும் வாங்குறதுக்கும் அப்போதைக்கு ஐடியாவும் இல்லைங்க. அந்த கேக் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த ஆர்வ குட்டி அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. குழந்தைங்க கேக்னாவே சாக்லேட்னாவே ஒரு ஆர்வம் தானங்க இருக்கும். அதுக்கப்புறம் நானும் பாப்பாவுக்கு வந்துட்டு கேக் வெட்டி கொடுத்துட்டு அதுக்கு பர்த்டே விஷஸ் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் 1 by 1 லினைக்குட்டி எல்லாரும் வந்துட்டு கேக் கொடுத்துட்டு செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோங்க. நல்ல பயங்கரமான ஒரு விருந்து சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா சொந்தம் பந்தங்கள் எல்லாருக்கூடையும் வந்துட்டு உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்துட்டு சாயந்தரமாக வந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், அப்படியே பக்கத்து தோட்டத்தில் வந்து தொளி போட்டிருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பைப்பில் வந்து தண்ணி. இதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையாப்பா, அந்த தென்னை மரம் கீழே அந்த தண்ணி அப்புறம் பம்பு செட்டு இதெல்லாம் ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு மெமரிங்க. எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே இதே மாதிரி பசுமையாக தான் இருக்கும். அதுவும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த பசுமையோட மலையும் எப்படி இருக்கும், உண்மையிலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்தது எனக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தேன். எங்கள் ஊரில் மோஸ்ட்லி வந்துட்டு இந்த நெல் பயிர்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஊரை சுற்றியுமே இதே மாதிரி பச்சை பசேர்னு இயற்கையாகவே வந்து இருக்கும். இந்த மலையே எங்களுக்கு வந்துட்டு கூட வர மாதிரி அதுவும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதை பார்த்து நாங்களும் ஹாப்பியாக இருந்தோம். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. See you next video.